கொஞ்சம் 5 மணி நேரம் கழித்து பூத உடலுங்கிறான். அப்படி தான் உடல் இருக்குது இல்லைங்களா ராஜா நம்ம உலகு. இவர் பெரிய இது மாதிரி என்ன தேசி, நீ எவ்வளவு தேசம் வச்சுருந்தாலும் நீ பரதேசி தான். இவர்கள் என்ன பண்ணாங்களா, தூரத்தில் கண்டதோடு இல்லை, நம்பி அணைத்து கொண்டார்கள். எப்படியா, அது என் வாழ்க்கையில் நடக்கும்பா, நான் சாக போதும் அதை நம்புறேன்ப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் இறக்குறான் விசுவாசத்தோடு. அது அவன் சந்ததியிலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு காயின் ரெண்டாவது சொன்னா, they confess themselves as strangers, sojourner அப்படின்னு சொல்லுவாங்க. sojourner. நம்மலாம் இன்னைக்கு என்ன பண்றோம், இந்த உலகத்தில் நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா நம்ம இந்த உலகத்தில் சாகவே மாட்டோங்கிற மாதிரி வாழ்றோம் இல்லைங்களா சில நேரங்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன், அதற்குரிய அழைப்பை பெற்றவன், அதிலே அங்கமா இருக்கிறவன் எப்படி வாழ வேண்டும் என்றால், இந்த 4 பேரும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை எப்படி அறிக்கை செய்து கொண்டார்கள் என்றால், அந்நியரும் பரதேசிகளுமாய் தங்களை அறிக்கை பண்ணினார்கள். என்னுடைய பரலோக ராஜ்யத்தின் ஓட்டம் எப்படி இருக்கணும் சார், நான் எப்படி சொல்லணும், நீங்க எந்த ஊருக்காரன், நான் ஒரு பரதேசி சார் எப்படி சொல்லணும். உங்களை யாராச்சும் எந்த ஊருன்னு கேட்டால் நீங்கள் ஏதாச்சும் நான் ஒரு தஞ்சாவூரும்பேன். இங்கே பாருங்கள், அந்த ஊரை விட்டே நான் 19 வருஷமாச்சு. ஒரு அலையிலையா சொல்லலாமா? சில சமயம் எங்கள் வீட்டுக்கே நான் போனால் யார் அவன் விருந்தாடி அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நாட்கள் ஆகி போயிடுச்சு இல்லைங்களா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்களா, அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கை பண்ணினார்கள். ஜெனசிஸ் 23வது அதிகாரத்தில் எப்படி ஆபிரகாம் சொல்கிறான் பாருங்க, ஒரு வசனம் 23:4, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். கற்றுக்கொள்ளணும் நம்ம. ஆபிரகாம் விசுவாசங்கிறோம், அவன் எப்படி விசுவாசத்தில் வாழ்ந்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும். அவனுடைய லைஃப் ஸ்டடியை பார்க்குறீங்கன்னா அவன் எப்படி சொல்லியிருக்கிறான் சார், அவனுக்கு நிறைய ஆடு மாடு, நிறைய மந்தை இருந்தது, அவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள், அவன் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுகிறது சார். அவனோட இருந்தால் நம்மளும் பிளஸ் ஆயிடுவோன்னு சொல்லி தான் லோத்தெல்லாம் அவனோட கூட வந்தான், வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல 23வது அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு, நான் அந்நியரும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதர சகோதரிய, ஜெனசிஸ் 17வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜெனசிஸ் 47 9 10வது வசனங்களை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான், பெரிய பஞ்சம் வருது. பென்யமீன் சகோதரன் மாத்திரம் எகிப்தில் பிடிக்கப்பட்டு இருக்கிறான். மீதி உள்ள ஆள்லாம் போய் அவங்க அப்பாவை போய் கூட்டிகிட்டு வராங்க. பார்வோன் மன்னன் அவனை விசிட் பண்ணுறாரு. என்னப்பா எங்கேருந்து வர? இந்த மாதிரி நாங்கள் அங்கேருந்து வரோம். எப்படி தெரியுமா யாக்கோபு தன்னை அறிமுகப்படுத்தினா, நாங்கள் ஒரு பரதேசி சார். ஒரு அலையிலையா சொல்லலாமா? வாக்கு தத்தத்தின் சந்ததி, வாக்கு தத்தத்தின் சந்ததி. வானத்திலே ஏணியின் வழியாக வானதூதர்கள் ஏறி இறங்குறதை கண்ட ஒரு சந்ததி. தேவன் பிரதிட்சயமாக முகமுகமாய் பேசி பார்த்து கேட்ட ஒரு சந்ததி. தேவன் தன்னுடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்றுவார் என்று சொல்லி தானே அக்கினியின் ஊடாக உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு சந்ததி. அந்த சந்ததியில் ஒருத்தவன் சொல்றான், என்ன சொல்றான், நான் பரதேசி சார். யார்கிட்ட சொல்கிறான்? அரசன்ட்ட சொல்கிறான். நம்மெல்லாம் சில நேரம் இந்த ஊர்லேருந்து வந்தோன்னு சொன்னால் நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்க அப்படின்லாம் நம்மளுக்கெல்லாம் ஒரு நினப்பு உண்டு இல்லைங்களா. ஓ அந்த ஊர் பயங்கரமான ஊர், இந்த பேரை சொன்னால் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. இவன் சொல்கிறான், எதையுமே எந்த ஊருமே இல்லை சார், நானோ ஒரு பரதேசி. ஒரு அலையிலையா சொல்லலாமா? எப்பேற்பட்ட ஒரு மன வைராக்கியம். ஆனால் அந்த வசனத்தில் 10வது வசனம் சொல்லுது, 47 ஜெனசிஸ் 9:10, என்னுடைய பிதாக்கள் பரதேசிகளாக இருந்தார்கள். போட்டு கொடுத்துட்டான். நான் மாத்திரம் பரதேசின்னு நினைக்காத, எங்கள் அப்பன், எங்கள் தாத்தன், எங்கள் முப்பாட்டன் எல்லா பயலும் பரதேசி தான் சார், என்ன ரொம்ப கேவலமாக நினச்சிடாத அப்படின்னு சொல்கிறான். அவன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, எங்கள் பாட்டனர்லேருந்து எல்லா பயலும் பரதேசி தான், நாங்கள் இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் அவனை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யலாம் பஞ்ச காலத்தில்னு சொல்லும்போது 10வது வசனம் சொல்லுது, ஜாக்கப் பிளஸ்ட் கிங் ஃபாரோ. கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா? என்ன ஒரு ஆசீர்வாதம் சார்,
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு. இவன் ஃபாரோக்கு ஆசீர்வாதம் பண்றான். யாரு? பரதேசி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்களும் நானும் ஒரு சாதாரண ஆட்கள் அல்ல. நீங்களும் நானும் தேவனுக்கென பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஓட்டத்தில் ஓடும்போது, பரலோக ராஜ்யத்திற்கென ஓடும்போது எனக்கு எதுவுமே இல்லை என்றாலும் எல்லாம் என்னுடையது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஓ, பார்வோனுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் தேவைப்படுறதுனால தான் அந்த ஊர்ல பஞ்சம் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஓ, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல கால் வைக்கிறது எவ்வளவு பாக்கியம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? என்னதானா பிரதர் பேசுறீங்கிற மாதிரி முடிக்கக்கூடாது. உங்களை பற்றியும் என்னை பற்றி தான் பேசுகிறேன். ரொம்ப கூச்சமாக இருக்கு, என்ன ரொம்ப புகழாதீங்கன்னு சொல்லக்கூடாது. இதுதான் உண்மை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் போகிறான். பார்வோன் வந்து விசிட் பண்ணுறான். எல்லாரையும் பார்த்துருவானா? எல்லாரையும் கிங்கு வந்து பார்த்துருவானா? சார், ராஜாக்கள் என்னை தேடி வருவார்கள். நான் மாத்திரம் என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய ஓட்டத்தை விசுவாசத்தோடு ஓடுனேன் அப்படின்னா, ஓ, you will be mesmerized by the things that will be happening in your life. Hallelujah. Oh, what a wonderful favor will come. என்ன ஒரு ஆச்சரியம்! கெஞ்சி கேட்க வேண்டியவன் அவன் போய் அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் பரதேசி, நான் பரதேசி, என் பாட்டனார் பரதேசி, எங்க முப்பாட்டன் பரதேசி அப்படின்னு சொல்றான். அப்படியாப்பா? பார்வோன் அவனை கேவலமா நினைக்கவில்லை. ஓகேப்பா, நீங்க இந்த தேசத்துல தங்கிக்கொள், ஃபேவர் வருது. அதுக்கு அடுத்து பாடுறான், அப்படியா எனக்கு ஃபேவர் செய்யறியா? உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? God promises being fulfilled. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என் மூலமாக மீன்றது நிறைவேறுகிறது. என்னை ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதிக்கலையா? ஏ ப்ராமிஸ். அல்லேலூயா. பாதி கிடைக்குது, இன்னும் நிறைவேறுது. பாதி கிடைக்குது, இன்னும் நிறைவேறுது. ஓ, என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் எதுவும் முழுமையாக இருக்காது. ஏன்னா முழுமை தேவனிடத்தில் நான் போகும்போது தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன, எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பரதேசி ஒருத்தவனை ஆசீர்வதிக்கலாம். எப்படி எப்படி இருக்கும்? ஐயா, அம்மா, தாயே, கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கிறவன் நீ நல்லா இருன்னு சொல்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இவன் போய் எவ்வளோ அறிக்கை செய்கிறான். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். நீங்கள் இது மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கிறீங்க. ஐயோ, அவன் மாத்திரம் தான் செஞ்சானா? ஆபிரகாம் மாத்திரம் தான் செஞ்சானா? யாக்கோபு அப்படி மாத்திரம் தான்? ஈசாக்கு அப்படி செஞ்சிருக்கிறான், யாக்கோபு அப்படி செஞ்சிருக்கிறான். ஐயோ, அந்த சந்ததியில், இப்படியே பரிசுத்த சந்ததியில், யூதா கோத்திரத்தில், ஓ, தாவீது ராஜாவை பெருசா நினைக்கிறாங்களே. அவன் சொல்றான் ஒரு வார்த்தை பாருங்க, சங்கீதம் 39:12. ஓ தேவனே, என்னுடைய ஜெபத்தை கேளும், என்னுடைய உங்களுடைய காதை கொடுத்து என்னுடைய அழுகையை கொஞ்சம் கேளுங்க, என்னுடைய கண்ணீரை பார்த்துட்டு அமைதியா இருக்காதீங்க ஆண்டவரே. நானோ என் பிதாக்களை போல ஒரு பரதேசி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யார் சார் சொல்றது? யாரு சொல்றது? தாவீது ராஜா. அவன் பரதேசியா? அவன் பரதேசியா ராஜா? He is a king of Israel. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? How is our attitude today, my dear brothers and sisters? அப்போ இவன் சொல்றான், ஒரு அரசன் சொல்றான், நானும் இவனும் காட்டி கொடுத்துனா, அவங்க அப்பாவையும் முட்டப்பா எல்லாரையும் காட்டி கொடுத்துனா, மூதாதையெல்லாம், என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய பிதாக்களை போல நானும் ஒரு பரதேசி. ஃபார் ஐ ஆம் a stranger as my fathers as well. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா சகோதரி? அப்போ நீங்களும் நான் இந்த உலகத்தில் ஒரு அந்நியனை போல, ஒரு பரதேசியை போல வாழ வேண்டும். அப்படி வாழும்போது தான் பரலோக ராஜ்யத்துக்குரிய என்னுடைய நடை ஓட்டம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். மூன்றாவதாக live a detached life. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹீப்ரு 11:14-15 இப்படி சொல்லுகிறது, இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். நீங்க எப்பெல்லாம் நீங்க உங்களை ஸ்ட்ரேஞ்சர் சோஜர்னர்னு சொல்றீங்களோ, அது உங்களுடைய இடம் இல்லை, உங்களுடைய இடம் வேற எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லி நீங்க யாருக்கிட்ட சொல்றீங்களோ அவங்களுக்கு தெரிவிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. 14வது வசனத்துல 15வது வசனம் சொல்லுவாங்க, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால், நல்லா பார்த்துக்கொள்ளணும், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. போட்டாரா இன்னொன்னு?
அப்ப அவன் என்ன சொல்றான், you have started your journey in faith, you are continue your journey in faith, you are called to end your journey in faith. அவர் சொல்றாரு, ஐயோ அவன் அறிக்கை செய்தது மாத்திரமல்ல, அறிக்கை செய்தபடி உலகத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? They live a wonderful detached life. தாவீதிலேருந்து ஆபிரகாமிலேருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் உலகத்திலே ஈர்ப்பு கொண்டு எந்த ஒரு காரியத்தையுமே செய்யவில்லை. ஒரு இடத்துல ஆலயம் கட்டுறதுக்கு தாவீது சொல்றான், யாரும் தன்னை பெருமை பாராட்ட கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லி ஜெபம் பண்றான். அப்பா நான் ஏதோ நிறைய கொடுக்குறோம்னு நினைக்காதீங்க, எல்லாம் நீங்க கொடுத்தது. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? எவ்வளவு அருமையான ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயம் பாருங்க. ஒண்ணுமே என்னதில்லை ஆண்டவரே, ஓ யூ ஹேவ் given everything, ஓ யூ ஹேவ் given the heart to give me back to you. What a wonderful heart இல்ல? What a pleasant ஒரு மைண்ட் அவனுக்கு. என் அருமையான சகோதரியே, இந்த 14-15 அவன் சொல்றான், திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஐயோ எகிப்திலேருந்து கொண்டு வந்தாரு. ஒரு சில ஜனங்கள் என்ன பண்றாங்க, எங்களை இந்த தேசத்தை எங்களுக்கு எகிப்தில் சாவுறதற்கு இடமில்ல, வழி இல்லைன்னா சொல்லி எங்களை மோசே நீங்க கொண்டு வந்த தேவன் அவர்கள் மேல் பிரியமாயில்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? வேதம் அப்படிதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 10:5 but with most of them God was not pleased. பரலோக ராஜ்யத்தில் என்னுடைய நடை விசுவாசத்தோடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு விசுவாசம். எப்படி ஒரு மனுஷனை தேவனை பிரியப்படுத்த முடியும்? ஹீப்ரு 11:6 என்ன சொல்லுகிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். It is impossible to please God without your faith. Walking, ஓ நோவா தேவனோடு சஞ்சரித்தான், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், ஓ ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தான். இவர்களோடும் தேவனோடு நடந்தார்கள் என்றால் எதை வைத்து? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நம்பி விசுவாசித்து நடந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விசுவாசத்தோடு நடக்கும் போதுதான் தேவன் கிரியைகளை செய்ய முடியும். 10 தொழுநோயாளிகள் இருந்தார்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் குணம் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க, கூப்பிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நடந்து போகையிலே குணமானார்கள். விசுவாசத்தோடு என்னுடைய நடை காணப்பட வேண்டும். இந்த இடத்துல பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து தேவன் நம்மளோடு பேசுகிறார். வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 10:5 அவர்களிலே அநேகம் பேரிலே தேவன் பிரியமானவர்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் உடல் இங்கே இருக்கிறது, எண்ணம் ஆத்தும செயல்பாடுகள் எல்லாம் எகிப்தின் காரியத்திலே அடங்கி இருக்கிறது. என் அருமையான சகோதரியே, வெயிட் ஜாஸ்தியா இருந்தா உன்னுடைய ஜர்னி ஸ்வீட்டா இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வேண்டாத காரியங்களை ஒரு காலத்தில் இருந்து என்னை அதிலிருந்து விடுவித்தார். இன்னைக்கு நம்ம விட்டு வந்ததற்கு திரும்பி போக என்னலாமோ? அதெல்லாம் அழுக்கு, அதெல்லாம் கந்தை, அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் பாவம், அதெல்லாம் அசிங்கம் அப்படின்னு சொல்லி அப்பா என்ன விசுவாசத்தை கொண்டு ரட்சித்து தூக்கி நடடானா, திரும்ப சில பேருக்கு நடையில எங்க இருக்குது? அப்பப்ப கர்த்தருக்கு முதுவை காமிச்சு கொண்டு அபவுட் டர்ன் செய்ய பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இல்லை என்றால் இங்கே பார்த்து கொண்டு என்னுடைய புற ஆவிக்குரிய கண்கள் வேறு எங்கேயோ எகிப்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படி நடக்கும் போது தேவன் சொல்லுகிறார், அவர்களில் நான் பிரியமாயில்லை. இந்த இடத்துல ஒருவேளை அப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த வசனம் பொருந்தும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், அவங்களுக்கு சமயம் கிடைச்சிருக்குமே. ஆபிரகாம் படாத கஷ்டமா? இருக்கிறதற்கு ஒரு இடம் இல்லை. அவனோ அவ்வளவு செல்வம் தான். வேதம் சொல்லுது, அவனோ கூடாரவாசியா இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா சார்? கூடாரவாசி சார், போற இடத்துல அப்படியே போய் ஒரு டென்ட் அடிச்சுட்டு 4 ஆணியை ஊனி அப்படியே இதை கட்டிக்கிட்டு அப்படி போன ஆள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அருமையான சகோதரியே, ஆண்டவர் சொல்றார், இவங்க எப்படி இருக்கும்? இவங்க தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா திரும்பி போயிருக்கலாமே. They stand in the faith of test. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? They stand very rooted during the trials and the tribulations. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? என் அருமையான வேதத்தில் சொல்லுகிறார் பவுலையா ஒரு இடத்துல, நீங்கள் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கடந்து போக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பைபிள்
In the scriptures, nowhere it is saying that your journey will be without any difficulties. அது மாதிரி தேவன் எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மிகுந்த கடினமாய் இருக்கும், நான் உன்னோடு இருப்பதனாலே நீ அதிலே கடந்து போவாய். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? மிகுந்த கடினம், அப்படிதான் அப்பா சொல்றாரு. அதனால தானடா நான் உன் கூட வரணும், கடினமாக இருக்கிறதுனால தானப்பா நான் உன் கூட வரணுங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஜெனசிஸ் 24வது அதிகாரத்தில் 5:6 நீங்கள் 24 ஜெனசிஸ். திடீர்னு வயசு ஆகிடுது ஆபிரகாமுக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாரு. கல்யாணம் பண்ணி வைக்கிறவர் தன்னுடைய வேலைக்காரன் எலியேசரை கூப்பிட்றாரு. தம்பி, நான் பிறந்த இடம் இருக்குது பற்றியா, நான் பிறந்த பூர்வீக இடம், அந்த இடத்துக்கு போய் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு நல்ல பொண்ணை பார்த்துட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. நம்ம எலியேசர் கொஞ்சம் தெளிவான ஆள். ஐயா, நீங்கள் சொல்கிற இடத்துக்கு போய் அந்த பொண்ணு எதுவும் கட்டிக்கிறதுக்கு விரும்பலைன்னா, நான் கூப்பிட்ட உடனே திரும்பி என் பின்னாடி வரலைன்னா, நீ இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விட்டுட்டு வந்து 6ஆம் தேசம் இது ஆண்டவர் உங்களை அழைச்சி 12வது அதிகாரத்தில் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தேசத்தை விட்டு வந்தீங்களே, அங்கே போய் நான் பொண்ணு எடுக்கட்டுமா? அப்படியே கையெடுத்து கும்பிட்றாரு. தயவு செய்து அங்கே போவாத. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நீ அங்கே என் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிரும். ஒரு அல்லேலூயா. He warned. அவன் தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணு எடுக்கணும்னா கூட அதை தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திலிருந்து எடுக்காத ஒரு மனோபாவம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பொண்ணு கிடைச்சா போதும்னு நினைக்கல. ஐயோ, பாவமுள்ள ஒரு தேசம் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், அங்கேருந்து பொண்ணு எடுக்கக்கூடாது, என்னுடைய மூதாதையர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தா பத்தியா, அங்கேருந்து எடு. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா சகோதரி சகோதரி? நான் நினைச்சிருந்தா அனுப்பிச்சு விட்டுருக்கலாம் எலியேசரை, செய்யவில்லை. நீங்க நல்லா பாருங்க, லோத்தினுடைய காரியத்தில் ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு வராரு. அந்த தேசத்தை சோதம் கொமராவை அழிக்க போறேங்கிறாரு. வருது, வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஓடு, பின்னோக்கி பார்க்காம முன்னோக்கி ஓடு அப்படின்னு சொன்னா பெண் பின்வாங்கி விட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பெண் பின்வாங்கி விட்டாள். என்ன ஆயிருச்சு? திரும்பி பார்த்து என்ன ஆச்சு? உப்பு துணா போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால் பெண்களை நான் குறைவாக சொல்கிறேன். அந்த சம்பவம் அதை குறிக்கிறது, அவ்வளவுதான். அந்த சம்பவம் அதை குறிக்கிறது. லோத்து தப்பித்து போனான். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில் ஓடுகிற ஓட்டமும் நடையும் என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து தப்பித்து போகிற ஒரு நடையையும் ஓட்டத்தையும் செய்கிறோம். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ளார நெருங்கி நெருங்கி நடக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உலகம் உங்களுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா கூட பிடிச்சிரும் அந்த உலகம். அதுதான் இந்த வேதத்தில் அது சொல்லுது. டோன்ட் டர்ன் பேக். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் திரும்பி போகல. திரும்பி போய் அந்த இடத்துல வாழணும்னு அவன் நினைக்கவே இல்லை. அவன் சந்திக்காத போராட்டங்களா நிறையா சந்திச்சான். ஒரு சில இடத்துலலாம் அவன் பொய் கூட சொல்லிவிட்டான். அதெல்லாம் நல்லதுன்னு நான் சொல்ல வரல. அவன் எப்படி சொல்கிறான்? இப்போ ஏதாவது ஒன்றில் போய் பின்னாடி போய் நான் மாட்டிடக்கூடாது. தன்னுடைய மனைவியை கூட தங்கச்சின்னு சொல்லிட்டான், கூட பிறந்தவன்லாம் சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு பயம் என்னன்னா, போய் அந்த தேசத்தில் திரும்பி மாட்டிடக்கூடாது. என்னை கர்த்தர் அழைத்து அந்த இடத்துல என்ன கொண்டு வந்துட்டாரு. ஐ ஷுட் ஆல்வேஸ் மூவ் ஃபார்வேர்ட் அண்ட் லுக் ஃபார்வேர்ட். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஐ ஷுட் ஆல்வேஸ் மூவ் ஃபார்வேர்ட் அண்ட் லுக் ஃபார்வேர்ட். சில நேரம் நம்மளுக்கு ஏன் திரும்ப டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வருது, ஒரு சில பிட்டர்னஸ்லாம் வருது. நம்ம அணைய வேலை பின்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. முன்னாடி இப்படி மார்ச் ஃபாஸ்ட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு நடந்தாலும் பின்னாடி நடந்த ஏதாவது ஒரு கசப்பான அனுபவத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. இல்லைனா பின்னாடி அந்த உலகத்தில் எதையோ ஒன்று அனுபவிச்சோமே, இப்போ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நினைப்பு. இதெல்லாம் என்ன பண்ணுது? என்னுடைய ஜேர்னியில், என்னுடைய ஆவியிலே அதிக பழுவை கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? பரதேசி தான் சார் உலகத்திலே சுகவாசி. எவன் ஒருவன் பரதேசி என்கிற எண்ணத்தோடு இந்த உலகத்திற்கும் தனக்கும் ஈடுபாடு இல்லை என்று சொல்லி வாழுகிறானோ அவன் தான் சுகவாசி. அவன் தான் சுகவாசி உண்மையில். ஏன்னா அவன் எதை விட்டுட்டு போறங்கிற கவலையே இருக்காது சார் அவனுக்கு. தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் முந்தினா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்? கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவர்களையும் நான் கர்த்தருடைய கரத்தில் தான் விட போடுகிறேன். அல்லேலூயா. எவன் ஒருவன் பரதேசி என்கிற மனப்பான்மையோடு வாழுகிறானோ அவன் நான் சுகமான வாழ்க்கையை வாழ முடியும்.
இவன் பரதேசி என்ற வாழ்க்கை வந்து அவன் என்ன பண்றான், பின்னாடி போகிற வாழ்க்கையை அவன் நினைச்சே பார்க்கல. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஐயோ, இந்த ஆபிரகாம்கிட்ட என்னப்பா கற்றுக்கொண்ட, விசுவாச வீரன் அப்படின்லாம் சொல்றியே, பயங்கரமா அவன் என்ன மாதிரியெல்லாம் விசுவாசத்தோடு வாழ்ந்தான்னு உனக்கு தெரியுமா? நம்ம இந்த மாதிரி காரியங்கள்லாம் தியானிக்கிறது இல்லை இல்லையா? வானத்து நட்சத்திரங்களை காமிச்சாரு, அவர் நம்பினாரு, அத்தோட முடிஞ்சு போச்சு. வாழ்னாரு, வந்தாரு, போனாரு, போகும் இடம் தெரியாமல் போனான். இதெல்லாம் நான் தப்பு சொல்லலை ஐயா. இதெல்லாம் அவன் வாழ்க்கையில எண்ட் ஹி டைட் இன் ஃபெய்த். அது வரைக்கும் நடத்தின அவனுடைய வாழ்க்கையினுடைய நடைகளை பாருங்க, அற்புதம் அற்புதம் அதிசயம். ஹல்லேலூயா சொல்லலாமா? வேதத்தில் சொல்லுது, அந்த மாதிரி பின்னாடி திரும்பி உலகத்துக்கு போக நினைக்கிறவன் மேலே தேவன் சில நேரம் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்குறாரு, ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? எப்படி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ கேட்குறார். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, அவருடைய சீஷர்கள் 66 சொல்லுது, அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடன் நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்களாம். ஆனால் ஒரு சில பேர் பின்னாடி வர்றாங்க. உடனே ஆண்டவர் அவங்கள பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? பரலோக ஓட்டம் அப்படிங்கிறது இயேசு இல்லாமல், தேவ பிரசன்னம் இல்லாமல், தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் இல்லாமல் நம்ம போகவும் முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்கள். ஏன்னா அதெல்லாம் திரும்பி போயிடுச்சு, சுய தேசத்துக்கு போயிடுச்சு. அது ஹல்லேலூயா. சுய தேசத்துக்கு திரும்பி போயிட்ட ஆட்கள் இயேசுவை பார்த்தாங்க, வசனம் கேட்டாங்க, நம்புனாங்க. ஒரு சிலதெல்லாம் ஒத்து வரல. ஏன்னா ஆனால் இங்கே ஆண்டவர் கேட்குறாரு, நீங்களும் அப்பா கெஞ்செல்லாம் கேட்கல, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறது. Why God is asking now? God will never block the way you are trying to sin in your life. He never blocked the path. நீங்களும் நானும் என்ன, ஏன் பிரதர் எனக்கு கர்த்தர் இந்த பாவத்தை செய்ய அனுமதித்தார்? உன் எண்ணம் அதில் இருக்கிறது, உன் பாவம் அதில் இருக்கிறது. உனக்கு என்ன, அவர் என்ன வீட்டு வேலைக்காரனா? உன்னோட அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டு செய்யாதேங்கிற ஒரு சத்தம் கேட்கவில்லை உனக்கு? புரியுதுங்களா? நான் உங்களுக்கு அன்பா சொல்ல வருது. இன்னைக்கு நிறைய பேர், ஏன் ஆண்டவர் என்ன தடுக்கல, ஒன்னும் கொல்லாம விட்டாரே, அது வரைக்கும் பொழைச்ச நீ. லூசுத்தனமா கேள்வி கேட்கக்கூடாது. Who do you think you are God? யாருப்பா அவரு? இப்படி கேட்டிருந்தா நான் ஆண்டவர் ஏன் என்ன அந்த இடத்துல கொல்லாமல் விட்டாரு, அந்த பாவத்தை செய்வதற்கு முன்பாக என்னை அவர் எடுத்து கொண்டிருக்கலாம். I will appreciate those kind of people. Everyone is falling in one way or another way, and I don't blame God. இவர் திரும்பி போறதுக்கு அவர்கள் நினைத்தார்கள், போயிருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன, if God doesn't have the power to stop you from sin? No, God has given the power to everyone to overcome the sin. God has given the power to overcome the sin. If you are not using, He will never stop it. தேவன் எனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் சார். பாவத்தை மேற்கொண்டு வருவதற்குரிய வல்லமை எனக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக, அவருடைய வசனம், ஜீவனுள்ள வசனம் மூலமாய் கொடுத்திருக்கிறார். நான் அதை பயன்படுத்தாம, ஓ வாட் அ வண்டர்ஃபுல் பேத்தட்டிக் சிச்சுவேஷன்ஸ் இல்லைங்களா சகோதரனே சகோதரே? வாட் இஸ் டெல்லிங் தட்? உங்களோட பரலோக நடை, பரலோக ராஜ்யத்துக்குரிய நடை எப்படி இருக்கணும்னா, திரும்பி எண்ணவும் கூடாது. ஹல்லேலூயா. எண்ணுனா போயிடுவேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பாவம், பழைய பாவம் எண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 5வது நாள் 6வது நாள் செஞ்சிருவீங்க. ஞாபகமாக வச்சுக்கொள்ளுங்க. முதலில் திரும்ப கிளம்பும் போதே வேரோடு அறுத்து ஜெபம் பண்ணிட்டு பொழைச்சிக்கோ. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கவனம். இல்லைன்னா உங்களுக்கு தான் வாழ்க்கையில் ஒரு கசப்புள்ள ஒரு ஓட்டத்தை ஓடுவீர்கள். ஏன்னா God has given the power. எனக்கு என்ன வல்லமை கொடுத்துருக்குறாங்களோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ எல்லாருக்கும். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா அவங்க அந்நியர் பரதேசியமாக இருந்தான்ல, அவன் என்ன பண்ணான், தன்னுடைய சொந்த நாட்டை கூட அவன் சொந்தமாக எண்ணவில்லை. அவன் திரும்பி போனால் நினச்சிருக்கலாம். ஆனால் they didn't think like that. Hallelujah. What a wonderful journey of faith இல்லைங்களா? அது இன்னைக்கு நம்மள்கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். God has given the power. அப்போ he didn't block the way. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்துலேருந்து பின்மாற்றம் அடைஞ்சு போயிருக்காங்க தெரியுமா? பேக்ஸ்லைடட் பீப்புள். எத்தனை பேர் திரும்பவும் தன்னுடைய சொந்த வேற்று காரியங்களுக்கு திரும்பி போயிருக்காங்கன்னு தெரியுமா? ஏன் தெரியுமா? விசுவாச பரீட்சைக்கு நில்லாதவர்கள்.
அதனால தான் நான் உங்களுக்கு அன்பா சொல்ல வரேன், பரலோக ஓட்டத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு நடக்கும்போது தான் தேவ பிரசன்னத்தை உணர முடியும், தேவன் பேசுகிறதை கேட்க முடியும். அப்பொழுதுதான் நான் அந்த பாதையிலும் வாதை இருந்தாலும் அந்த பாதையிலே நடப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் ஆபிரகாம் நடந்தான்? ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடந்தாங்க? ஏன் தானியேல் நடந்தாங்க? ஏன் நோவா நடந்தான்? எல்லாரும் நடந்தா என்ன அப்படின்னா, பாதையிலே வாதை இருந்தாலும் அவர்களோடு பரிசுத்த தேவ பிரசன்னமும் தேவனுடைய வசனமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை தூரத்திலே பார்த்து நடக்கிறவர்களாக இருந்தால், they never look backward, not only look backward, they never thought backwards. We must always focus forward. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? We must always. அதனால தான் ஒரு இடத்துல பவுலையா பின்னானவைகளை மறந்து சொல்றாரா? பின்னானவைகளை மறந்து முன்னான பரலோக பின்னாடி பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுரும். அல்லேலூயா. பின்னாடி பார்த்தோம்னா இழுத்து விட்டுரும். முன்னானவைகளை பார்த்து நீ கர்த்தர் நம்மளோடு பேசுகிறா. என் அருமையான சகோதரனே சகோதரியே, ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் உலகத்திலே வேதம் நிறைய இடத்துல சொல்லுது. சகோதரனே சகோதரியே, உபத்திரவங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கடந்து. சில இச்சைகள் என்னை இழுக்கும், சில நெருக்கங்கள் என்னை வழிக்கு போக செய்யும். ஐயோ சில உபத்திரவங்கள், ஐயோ இயேசு என்னோட இல்லையே, நான் எதுக்கு இங்கே இருக்கணும், பயமாக இருக்குன்னு சொல்லி கூட பின்னாடி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் இந்த ஜனங்கள் நடந்து வந்தார்கள். அதை தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் விட்டு வந்ததை பிடிப்பதற்காக பரலோக ராஜ்யத்தினுடைய ஓட்டத்தில் ஓடவில்லை. என்னுடைய ஆசீர்வாதம் விட்டு போனதை தொடர்ந்து பிடிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான்காவதாக அவர்கள் ஒரு அருமையான காரியத்தை பண்றாங்க. they seek the desired heaven. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? don't get distracted. அவர்கள் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் இல்லாம மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். seek the desired heaven. ஹீப்ரு 11:16 வசனம் அப்படி சொல்லுகிறது. என்ன அருமையான சகோதரனே சகோதரி, அவங்க இவ்வளவு நெருக்கமான ஒரு அநேக சங்கடங்கள் வழியாக அவங்க நடந்து கொண்டு இருக்கும் போதும் வேதம் சொல்லுது அவங்களுடைய டெஸ்டினேஷன் பார்வை எங்க இருந்துச்சா? பரமதேசத்தை. ஹல்லேலூயா. பரமதேசத்தை விரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாட் இஸ் அவர் டிசைர் டுடே? இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களுடைய டிசைர் என்ன? உங்களுக்குள்ளார தான் ஆண்டவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஆபிரகாமுடைய டிசைர் என்ன? ஈசாக்கினுடைய டிசைர் என்ன? சாராளுடைய, எல்லாருமே எந்த டிசைரோட ஓடினாங்களாம் தெரியுமா? பரமதேசம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஓ, ஐ எம் கோயிங் டு ஸ்டே வித் மை காட் ஃபார் எவர். ஐ எம் கோயிங் டு ஸ்டே வித் மை ஹெவன்லி ஃபாதர் ஃபார் எவர். ஐ எம் கோயிங் டு ஸ்டே வித் மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் எவர். இந்த ஒரு இலக்கை வைத்து அவர்கள் ஓடிக்கொண்டு அதையே விருப்பமாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. எதை விரும்பணும் அப்போ அது ஓட்டம் நம்மளுக்கு ஓட வச்சிரும். அல்லேலூயா சொல்ல முடியுமா சகோதரி? Faith is all about believing. You don't know how it will happen, but you know it will happen அப்படின்னு சொல்லுவாங்க. Faith is all about believing. You don't know how it will happen, but you know it will happen. நம்மளோட டெஸ்டினேஷன் கிளியரா தெரியும். ஏசப்பா பரலோக தேசம், அதுதான் என்னுடைய தீர்க்கமான ஒரு தரிசனம். அதுக்கு நான் ஓடணும். இங்கே நான் 1000 ஊழியர்களை 1000 பேர்களை நம்ம ரசித்து நாம் பரலோகத்துக்கு விசுவாசத்தோடு செத்து போகலன்னா அதை விட ஒரு பரிதாபமான செயல் உலகத்திலே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆபிரகாம்லாம் என்ன, ஓ நாங்கள் பெரிய ஆளு, இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்றோம். ஈசாக்கு சொல்லுவான் நான் பெரிய ஆள், அதெல்லாம் அவன் நினைப்பில, அப்பாட்ட போயிடுவேன். ஓ என்னுடைய ஓட்டம் விசுவாசத்தோடு ஓடி நான் எங்கே போய் சேர்ந்துருவேன்? அப்பாட்ட போயிடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவங்களுடைய ஆசை எல்லாம் பரமதேசத்திலே இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு இடையில வந்த நெருக்கங்கள் எதுவுமே அவங்களை தடை பண்ண முடியவில்லை. அவங்களுக்கு வந்த சங்கடங்கள், அவங்களுக்கு வந்த உபத்திரவங்கள் எதுவுமே அவங்களை தடை பண்ண முடியல. பவுலையா ஒரு இடத்துல சொல்வார், ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிக்கவும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்தலாமா? அதனாலதான் அவரால் சொல்லுது, அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம் கடந்து போக வேண்டும்.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு. ஏன் அப்படி சொல்றாரு? என்னுடைய விருப்பமே தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் தொடங்கி எனக்குள் முடிந்து திரும்ப பரலோகத்தில் தொடங்குற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்ட உடனே முடிந்ததல்ல, இட் ஹஸ் ஸ்டார்டட். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மை ஜர்னி ஆஃப் ஃபெய்த் இஸ் ஸ்டார்டட். ஹல்லேலூயா. என்னுடைய பாடி இந்த உலகத்தில் போனால் கூட என்னுடைய ஸ்பிரிட் லைஃப் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறாரு, அவர்கள் மேன்மையான பரமதேசத்தை. ஓ, இந்த மேன்மை ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லுது, மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகளை அல்ல. ஹல்லேலூயா. அவங்களுடைய லுக் ஃபுல்லா எங்க இருந்துச்சா? மேன்மை, பரலோக தரிசனம், பரலோக தேசத்தை விரும்பினார்கள் என்று நீங்களும் நானும் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் எதுவுமே என்னை தடை பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி ஜார்ஜ் முல்லர் ஐயா அவர் கப்பலில் யூஎஸ்க்கு போயிட்டு இருந்தாரு. இத்தனாம் தேதி அங்கே உள்ள ஒரு பெரிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவர் யாருக்கோ ஒரு சாட்சியோ ஏதோ ஒரு காரியத்துக்காக போய் கொண்டிருக்கிறார். அவர் போய் கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நாள், ரெண்டாவது நாள் பிரயாணம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹெவி டென்ஸ் ஃபாக் வந்துருச்சு. கடலில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கடல் அந்த இடத்துல அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில். ஏன்னா ஒன்றுமே தெரியலை. அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கேப்டன் வந்து மேலே போய் டாப் பிரிட்ஜில் ஏறி நின்றுக்கிட்டு அப்படியே டென்ஸ் ஃபாகை பார்த்துக்கிட்டு இருந்தார். கீழே ஜார்ஜ் முல்லர் உட்கார்ந்துருந்தார். ஏன் என்னது இது கப்பல் மூவ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் கேப்டனை தேடிப்பானா அவர் மேலே இருக்கிறார். என்ன எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு ஒன்று. இல்லை, டென்ஸ் ஃபாகாக இருக்காது, இப்போ வண்டி போகாது அப்படின்னு சொன்னார். இன்னும் 2 நாளில் குறித்த நேரத்தில் நான் அந்த கோர்ட்டில் ஆஜராகணும், நான் அதில் சாட்சி சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் உடனே கேப்டன் கேட்குறாரு, இந்த மாதிரி இயற்கையில் என்னுடைய பிரயாணத்தில் இந்த மாதிரி ஃபாகு வந்து மினிமம் 3 days ஆகும் அது கிளியர் ஆகவே. அதுக்கிட்ட தான் இந்த பிரயாணமே தொடங்க முடியும். நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு. அப்படியா, இது உன்னுடைய தீர்ப்பு, நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க போகிறேன், வா 2 பேரும் போய் கீழே போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாலும். இவர் பார்த்தாராம், ஏன்னா ஜார்ஜ் முல்லருக்குள்ள பைத்தியமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இவரும் கீழே போய் ஜெபம் பண்ணாராம். அவர் விசுவாசமே இல்லாமல் வந்தார். இவர் நல்லா ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, குறித்த நேரத்தில் இது வரைக்கும் என்னை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி இருக்கிறீங்க, நீங்கள் இந்த முறையும் நிறுத்துவீங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன், இந்த ஃபாகெல்லாம் ரிமூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு எழுந்து நின்றாராம். பார்த்தா அப்போ தான் நம்ம ஆள் ஜெபம் பண்ண தொடங்கியிருக்கிறாரு. நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டாரு. யாரை? கேப்டனை. நீ முதல்ல ஜெபத்தை ஸ்டாப் பண்ணு. ஏன் அப்படின்னு அவர் கேட்டாராம். முதல்ல நீ விசுவாசிக்கவே இல்லை, அப்புறம் எப்படி ஜெபம் ஒர்க் ஆகும்? நான் தான் விசுவாசித்தேன், ஜெபம் ஒர்க் ஆயிரும், அதனால் உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாராம். போய் மேலே போய் டாப் டெக்கில் போய் நின்று பாரு அப்படின்னாராம். இவர் போகிறாரு. there is no fog. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நம்முடைய விசுவாசம், அந்த ஓட்டம், தேவனுடைய நாமம் மகிமை அடையணுங்கிற ஒரு விசுவாசத்தோடு ஒரு ஜபத்தை ஏறெடுத்து பாருங்கள், அதில் தேவனுடைய அற்புதம் விளங்கும். ஒரு அலையா சொல்லலாமா? அதில் தேவனுடைய My God never fails me, அவர் சொல்றாரு. He always takes me to the right place at the right time. My heavenly Father never fails me. He will take me to the court at the right time at the right place அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் போய் சேர்ந்தார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வசனம் ஒன்று உண்டு. ரோமர் 12 2வது அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. அருமையான சகோதரனே சகோதரே, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க, அடுத்து உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், அடுத்து என்ன சொல்லுது? ஜபத்தில் உறுதியாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பரலோக ராஜ்யத்தினுடைய ஓட்டத்தில் நடையில் இது 3ம் காணப்படும். நாம் எல்லாமே உள்டா, இதை போய் நம்பிட்டமேன்னு ஒரு சோகம் வந்துடுது சில சேனா, இல்லைங்களா? ஆனால் வேதம் சொல்லுது, நீ தேவன் மேலே வைத்திருக்கிற உன்னுடைய நம்பிக்கையில் மிகுந்த சந்தோஷமாயிரு. ரிஜாய்ஸ் இன் யுவர் ஹோப். அடுத்து சொல்லுது, டியூரிங் யுவர் ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் பி பேஷண்ட். ஏன்னா அது நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ எனக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபாக் இருக்குதுப்பா, ஐயோ பெரிய மவுண்டைன் மாதிரி ஒரு பெரிய ஹர்டல்ஸ் இருக்குது, ஒரு ஹிண்ட்ரன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பர்மனெண்ட்டாக நினைக்காத. காட் வில் ரிமூவ் தோஸ் திங்ஸ். ஒரு அலையா சொல்ல முடியுமா? அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, ப்ரே ஸ்டெட்ஃபாஸ்ட்லி, ப்ரே கண்டினியூஸ்லி. ஒரு வார்த்தை, ஜபத்துல எப்படி இருக்கணுமா? உறுதி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி ஜபம் பண்ணுவான்ல, ஒரு உறுதி, என் ஜபத்தை கர்த்தர் கேட்பார். ஹீப்ரு 4வது அதிகாரம் 15-16 சொல்லுது, ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும்படிக்கு அவருடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் பிரவேசி
பிரவேசிக்க கடவோம். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? எப்படி பண்ணணுமா? தைரியமா. ஹல்லேலூயா. ஏன்னா நான் என்னுடைய ஜெபம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜெபமா இருக்கிறதுனாலே தேவன் என்ன செய்வாரா? அதில் பெரிய அற்புதங்களை செய்து என்னை ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் அந்த இடத்துல சொல்றாரு ஜார்ஜ் முல்லர். அதை நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, என்னுடைய வழியில பரலோக ஓட்டத்தில் என்ன தடை இருக்கிறதோ நீங்கள் தைரியமாய் ஆண்டவர்கிட்ட பிரவேசித்து உறுதியா உங்களுடைய ஜெபத்தில் இருந்து உங்களுடைய பொறுமையை காத்துக்கொள்ளுங்க. இந்த உபத்திரவத்தில் நம்பிக்கையில சந்தோஷமா இருந்து செயல்படுங்க. ஓ, யூ வில் see the greater miracle. திறந்த வாசல் கண்டிப்பா உண்டாகும். அல்லேலூயா. திறந்த வாசல் கண்டிப்பா உண்டாகும். என்னுடைய ஜர்னியில வேதம் சொல்லுது, சீக், மேன்மையான தேசத்தை தேடி விரும்பினார்கள்னு சொல்லுத. மத்தேயு 6:33 ஆரம்பமே எப்படி இருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு. அப்படின்னா ரெண்டாவது வேற ஏதாவது தேடணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவதும் அதுதான், மூணாவதும் அதுதான், கடைசி வரைக்கும் அதுதான். ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஐயோ, நம்மெல்லாம் முதலாவது தேடிட்டு அப்படியே நிப்பாட்டிடுறோம் இல்லைங்களா? ரசிக்க நோ. ஆண்டவர் முதலாவது உன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அதுதான் ஆண்டவர் சொல்றது. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய ஓட்டத்திலே, நடையிலே, பாதையிலே விசுவாசத்தோடு நான் போய் கொண்டிருக்கும் போது என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்னுடைய ஆசைகளை அல்ல. சில சமயம் என்னுடைய ஆசையே என்னுடைய தேவையா இருக்கிறதுனால தான் அனைவருடைய ஆசையும் நிறைவேறும். அந்த ஓட்டத்தில், அந்த விசுவாச ஓட்டத்தில் என்ன கர்த்தர் எப்படி சந்திக்கணுமோ என்னோட தேவைகளை ரொம்ப அதிகமாக சந்திப்பார். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? என்னுடைய வாழ்க்கை நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த நாள்லேருந்து பார்க்குறேன், நான் என்னோட தேவைகளெல்லாம் அற்புதமாய் சந்தித்து வருகிறார். அல்லேலூயா. இந்த நொடி வரைக்கும் அருமையான சாதனை சார். நத்திங் இஸ் எக்ஸாக்ரேஷன்ஸ். எவ்ரிதிங் ஆண்டவர் எங்களோட தேவைகளை சந்திக்கிறார். ஆண்டவர் அப்பேற்பட்ட தேவன். ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறது, உங்களுடைய விசுவாச ஓட்டம் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் எப்படி ஓடணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல தூரத்தில் இதை பார்க்கிற ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், அறிக்கை பண்ணி நீங்களும் நானும் நடக்க வேண்டும். கன்ஃபஸ் யூ ஆர் அ ஸ்ட்ரேஞ்சர். மூணாவது ஆண்டவர் சொன்னார், டோன்ட் லுக் பேக் அப்படின்ட்டாரு. திரும்பி போகிறதற்கு எண்ணமில்லாத ஒரு ஓட்டம். சரிங்களா? நான்காவதாக ஒரு சொல்கிறாரு, மேன்மையான பரமதேசத்தை பார்த்து ஓடிக்கொண்டே இருது. அப்பொழுது உனக்கு முன்பாய் வருகிற எல்லா டென்ஸ் ஃபாகும் சரி, பிக் மவுண்டன்ஸ் ப்ராப்ளம்ஸும் சரி, ஆண்டவர் சரியான நேரத்தில் ரிமூவ் பண்ணி ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? என் அன்பு சாதனை சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அப்படியே செய்து ஆசீர்வதிப்பார்னு நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம்.